தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ வெரி மச். சங்கமாம்ஸ் எல்லாருக்கும் சூரியனை சுட்டது யார்? சூரியனை சுட்டது நீங்க தான். சூரியனை இன்னும் ஒரு 10 நாள்ல சுட போறது 2 பேர் தான். ஸ்ட்ரைட் அம்பரோ லெக் அம்பரோ தான் சுட போறாங்க. அதுல கன்ஃபார்ம். நான் முக்கியமான ஒரு விஷயம் பேச வந்தேன். அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நன்றியை வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும். நீங்க சொல்லவே இல்லை. விக்கி. ஆமா, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் தான் வந்து நம்ம புள்ளிங்கோக்கு டெய்லி சாப்பாடு கரெக்டா விக்கி வாங்க விக்கி. டெய்லி சாப்பாடு வாங்கி விக்கி. விக்கி பாத்து கூடயே பக்கத்திலேயே உட்காந்து பாத்துக்கிறாரு. அதுக்காக மிக்க மிக்க நன்றி விக்கி. பேட்டிங் டீம்லேருந்து முன்னாடி இறங்கிருங்க. அண்ட் அது மட்டும் பேட்டிங் டீம்லேருந்து எங்கள் 12th மேன் ஒருத்தர் வந்துருங்க. ஓகே. சூப்பர் பால் அவுட் சைட் ஆஃப்ல. நல்ல ஷாட், ஒரு கட் ஷாட். அண்ட் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட ப்ரொசீடிங்ஸ். இங்க விக்கி பவுலிங் உள்ள. அண்ட் வினோத் அந்த 1 ரன்னோட ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு. இப்போதைக்கு ஸ்ட்ரைக்ல விஜய்.
சூப்பர் பாலுங்க. ஸ்லாட்ல இருந்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா சிங்கிள் மட்டுமே. சிறப்பான பாலுங்க. சூப்பர் டெலிவரி. சரியான முதல் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். 8வது போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு மற்றும் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் கரும்பாக்கம் ஆகிய அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றது. கரும்பாக்கம் பேட்டிங் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரியான முதல் ஓவர். சங்குமாம்ஸ் பவர் பிளேயோட ஓவர் சூப்பரா போட்டாங்க. சூப்பரா போட்டிருக்காரு. எஸ், அதே தான் நானும் சொல்ல வந்தேன். 2 ரன் தான் முதல் ஓவர் முடிவில். 2 ஃபார் நோ லாஸ். ஸோ எஸ், இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் முதுக்காடு வர்சஸ் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் ஃப்ரம் கரும்பாக்கம். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் முதுக்காடு கேப்டனா இல்லை ப்ளூ ஸ்டார் டீமோட கேப்டனா தெரியல. பால் அப்படியே மேலே தூக்கி போட்டு பாலையே பார்க்குறாரு. அது ஒரு போஸாக எடுத்துட்டாரு நம்ம கேமராமேன். செம்ம டைமிங்கில் எடுத்திருக்கீங்க கேமராமேன். போஸ் சூப்பராக இருக்குது பிரதர். கேமராமேன் லோகேஷ் அவர்களே. ரெண்டாவது ஓவர் போடுவதற்கு மணி இஸ் ரெடி. இந்த ஓவர்ல எதிர்பார்க்கலாமா ஸ்கோரை? ஆக்சுவலா இதுதானே இந்த ஓவர்ல தான் அடிக்கணும். வித்தி விண்டு. விண்டு. ஆமா அப்படி லைட்டை தட்டினாலே போயிடும். செல்லமா தட்டா பட்டாலே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பண்ணுவாரா பாட்டாரா அப்படின்னு பார்ப்போம். டு யூ நோ வாட் இஸ் மீன் பை செல்லமா டாட்டா மம்ஸ்? செல்லமா டாட்டானா என்னன்னு தெரியுமா? செல்லமா பாலை பார்த்து தட்டுறது. அடிச்சா அவுட்டா? மேல போவாங்களா? அவுட்டா? மேல போயிருக்காருங்க. டிவிக்கு போயிட்டாரு அம்பையர். சாதா பார்வை பத்தாது, கழுகு பார்வை வேணும் கேட்டிருக்காரு. அவ்வளோதான். பேஷண்ட் டெட். ஹார்ட் பீட் நின்றுச்சு. அவுட்டுங்க. அம்பையர் அவுட்டு கொடுத்துருக்காரு. தேர்ட் அம்பையர். க்ளோஸ் கால். அதனால ரிவ்யூ போனாங்க.
ஸோ அவுட் அப்படின்றது தான் குரல். தேர்டாம் பேருக்கு போனாங்க. எனக்கு ஷார்ட் ஆஃப் கிரவுண்ட் டக்குன்னு பார்த்தப்ப ஷார்ட் ஆஃப் கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது. ஷார்ட் ஆஃப் கிரவுண்டில் தான் இருந்திருக்காரு. நல்ல பால் உடம்புல பட்டிருக்கு, ஓட்டாங்களா? எஸ், உடம்புல இல்லை, ஆக்சுவலாக பேட்டில் பட்டிருக்கு, ஓடி இருக்காங்க. செம ரன்னிங். லாஸ்ட் மூமெண்ட்ல அழகா பேட்டோட ஃபேஸை திருப்பி விட்டாரு ஒரு குவிக் சிங்கிளுக்கு. ஷார்ட் ஃபிளாட் பேட் ஆள் இருக்காங்களா? யாருமே இல்லைங்க. யார் இருந்தாலும் கவலை இல்லை. கிரவுண்ட் விட்டு பந்து வெளியே. 6. அடுத்த பால். ஆஹா, வெரி ஷாட்டுக்கான முயற்சி. கீப்பரே அப்பீல் பண்ணிட்டு கீப்பரே இல்லிங்கோ அப்படின்ட்டாரு. பா, அந்த மனசு தான் சார் கடவுள். ஆஹா, ஷார்ட்டர் பால். ஒரு ஃபுல் ஷாட்டுக்கான முயற்சி. ஸ்ட்ரெயிட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி விக்கெட் கீப்பர். அனதர் டாட் பால். ஸோ 6 பார்த்தோம். 6க்கு அப்புறம் டாட் பால்ஸ். முதல் ஓவர்லேயுமே பெரிய ஒரு ரன்ஸ் வரல. 2 ரன் தான். இது வரைக்கும் மொத்தமாகவே 8 ரன் தான் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஒரு பெரிய ஷாட். 6ங்க. 6ஓட ஓவரை முடிச்சிருக்காரு. எக்ஸ்பென்சிவ் ஓவராக அமைஞ்சிருக்கு. ஃபைனலி தேவைப்படும் ஓவராக முடிஞ்சிருக்கு ஃபார் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம். 14 15. ஓகே, எண்ட் ஆஃப் 2 overs. இங்கே ஸ்கோர் வந்து 15 15க்கு 1. பதினஞ்சுக்கு 1. 2 ஓவர் முடிவில் 3வது ஓவர். முகிலன் பவுலிங் உள்ள வந்திருக்காரு. கமான் அப்படின்னு சொல்ல ஒரு குவிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. நல்ல ஸ்டார்ட். 3வது ஓவரோட முதல் பால். ஷாட்டுங்க. கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தது பால். 4 ஸ்மாஷ் மாதிரி அடிச்சு விட்டுருக்காரு. டவுன் தி கிரவுண்ட் ஒரு 6. கிடைச்சா உங்க கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். பிளாட் பேட் அடிட்டு இன்னொரு பவுண்டரி. ஆஹா ஆஹா ஆஹா, சேர் கேர்ள்ஸ் மேலே தூக்கி அடிச்சாரியா. பாரியா,
இது வரைக்கும் யாராவது அடிச்சீங்களா சேர் கேர்ள்ஸ் மேல? முதல் தூக்கி வீரராக அடிச்சாரு பாரு. அண்ணா முதல் அதுதான். வீரராக சியர்கள்ஸ் மேலேயே பந்தடித்த வீரர் என்று நேரம் பெருமை எங்க கொள்கிறார் பேட்டர் இந்நேரம் எங்க சுந்தரன் இருந்திருந்தாருன்னா இன்னும் பரிசு அறிவிச்சிருப்பாரு. லோகநாதன் அண்ணா வாழ்க. கப்புள்ஸ் பாறை மேலதான் அடிக்க முடியல, சேர் கேர்ள்ஸ் மேல அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. ஷாட்டுக்கான ஒரு முயற்சியான ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு விக்கெட்டுங்க. ஸோ 2 6 பார்த்தோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு விக்கெட். சூப்பர் பவுலிங், நல்ல கம்பேக் பவுலர் இது. ஸோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபேஸோட குவிஸ். அந்த கேள்வி என்னன்னா, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த நிகழ்வு ஒரு முக்கிய தலைவராக முன்னெடுத்து சென்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கான விடை என்னன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம். அதுக்கான கரெக்டான பதில் சொன்னவர் யாருன்னா பவித்ரன் எம். எந்த ஊருப்பா? அவருக்கான 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது. அதுக்கான ப்ரூஃப் ஆன்லைன்ல அமிச்சாச்சு. ஊர் என்னப்பா? செம்பாக்கம் ஊர்ல இருந்து. வாழ்த்துக்கள் பவித்ரன், ரொம்ப ரொம்ப நன்றி. செம்பாக்கத்திலிருந்து 1000 ரூபாய் தட்டி சென்று விட்டார். எங்க வீட்ல இருந்து நிறைய பேர் ஆன்சர் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா இங்க யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் வரணும் போல இருக்குது பதில். கமிட்டி மெம்பர்ஸ் ஆர் நாட் அலௌட் ஆம்னே. என்னங்க ஐயா? மெம்பர்ஸ் நாட் அலௌட்னே. மெம்பர்ஸ் நாட் அலௌட். ஆமாங்க ஐயா. நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கிடையாதான். கவாஸ்கர் கேள்விக்கு எனக்கு இல்லைன்ட்டாங்க, மன வருத்தம். அகலப்பந்து ஒரு பெரிய வைட் போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரிங்க. ஸ்டெப் டவுன் பண்ணி போனார், ட்ரை பண்ணாரு, முடியல. ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கீங்க என்டையர் மேட்சுமே. ஒரு பெரிய சிக்ஸுக்கான தேடல், பால் பை பால் வந்து பெரிய சிக்ஸுக்கான தேடல்ல ஒரு பால் போடுறாரு, தூக்கி அடித்தாரு, ஒண்ணுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. கோ பாலை பிடிச்சிட்டாரு. ஆனா ஓவர் த்ரோங்க. எஸ், ஓவர் த்ரோல இன்னொரு ரன்னா. எஸ், இன்னொரு ரன்னா ஓடி இருக்காங்க. 2ஆ கன்வெர்ட் பண்ணிருக்காங்க சிங்கிள. வினோத் அண்ணா வர ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன வினோத் அண்ணா அவுட் ஆயிட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? வினோத் அண்ணா விஜய் அண்ணா ஓகே, ரொம்ப ஃபீல் பண்றாரு அண்ணன். அவுட் ஆயிட்டோமேப்பா அப்படின்னு. சான்ஸ் ஆஃப் அ ரன் அவுட் இருக்கா? இல்ல, ஸ்ட்ரைட்டா கையில பட்டு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டாட் பால். வாங்கக்கா வாங்க. டீம் பிளேயர்ஸ் கரெக்டா வராங்களோ இல்லையோ, நீங்க கரெக்டா வந்துடுறீங்க, ரொம்ப தேங்க்யூ. யார் அந்த யா? சிங்கிள். எடுங்க எடுங்க எடுங்க. இன்னைக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் காசு தர தேவையில்ல அப்படின்னு அக்கா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையாக்கா? ஆமா, கடையில் பில்லு கட்டணும், அதுவும் கரெக்ட் தான். பில்லு முக்கியங்க. சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. 37 ஸ்கோரு. 37க்கு 2ஆ? 4 ஓவர் முடிவில் 37, 2 விக்கெட்டா? எஸ், 37க்கு 2, 4 ஓவர் முடிவில். லாஸ்ட் ஓவர் ஒரு பேட்டிங் பவர் பிளே. 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் வெளியே. பவுலிங் டீமுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு.
ஆறுங்க சூப்பரா அடிச்சாருங்க. எஸ் ஆஃப் சைடுல போட்ட பால் அப்படியே அதே திசையில தூக்கி அடிச்சாரு. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்வீப்பர்ஸ்ல ஒரு சூப்பர் ஷாட். ஆஃப் சைடுல கடாசரகான ஒரு முயற்சி, பட் ஓடிட்டாங்க. கூல் டவுன் அப்படின்ற மாதிரி ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. ஆனே ரொம்ப எமோஷன் ஆகிற அளவுக்கு இந்த மேட்ச் அப்படியே ஏற்றையும் தாழ்வுமாக போய் கொண்டு இருக்கிறது. 44 இப்போதைக்கு, இன்னும் 4 பந்து பாக்கி இருக்கு. ஆஃப் சைட்ல இருங்க பாய் அப்படின்ற மாதிரி விக்கெட் கீப்பர் கிட்ட ஒரு சிக்னல். அனதர் சிங்கிள். வைட் டெலிவரிங்க. ஆஹா, கடல்ல விளையாண்டுட்டு இருக்கோம், பீச் கிரிக்கெட் ஆடுறோன்றனால ஸ்விம்மிங் அடிச்சுட்டு அம்பையர் வைடு கொடுத்துருக்காரு. எதுக்கு ரெவியூவா? வைக்கம் வைடுக்கு ரெவியூவா? வைடுக்கு ஏன் வைடு கொடுத்தீங்க? வைடெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி பவுலிங் டீம் ரெவியூ எடுத்திருக்காங்க. வைடே தான். ஸோ பவுலர் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வைடு கால் கொடுத்த கால் கரெக்டாகவே இருந்திருக்கு அம்பையர் கிட்டேருந்து. அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பேட்டில் கரெக்டாக பண்ணல, சிங்கிள் மட்டுமே. ரஞ்சித் இன்னும் 2 பந்துகள். எஸ், 2 balls மோர். கூல் டவுனா இருங்கப்பா, காம் டவுனா இருங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட் தேர்ட் மேன் ஃபீல்டர். அண்ட் அந்த டாட் பாலோட எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. எஸ், இன்னிங்ஸ் முடிவில் 48 சார் அம்பையர் சார்? 48 48 தான். 48ல் முடிச்சிருக்காங்க. அண்ட் டார்கெட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கெல்லாம் லைட்டாக நெஞ்சு வலிக்கும் இந்த டார்கெட்டை நான் சொன்னேன்னா 49.
ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்ல வழக்கம் போல அருண் தான் கமெண்ட் பாக்ஸ் வந்திருக்கேன். எனக்கு வந்தோடனே அமோகமான ஒரு வரவேற்பு. அண்ட் தட் இஸ் கால்டு 6. ஓகே டிஜே. ஷாட் மறுபடியும் ஷாட் லென்த்தா ஸ்லாட்ல போட்டுக்கிறீங்க. ஆக மொத்தம் அதுவும் வெளியே. ஹேட்ரிக். முதல் 2 பால் 6. எக்கட்டால நம்ம முள்ளியே 49 ரன் ஆன் டார்கெட். முதல் 2 பால் 6. வாட் அ ஸ்டார்ட் படி. ஓகே டிஜே. ஹேட்ரிக் 6 ஆசைப்பட்டார். ஆனால் இல்லை இல்லை இல்லை. என்ன எல்லாரும் இவ்வளோ ஆக்ரோஷமான செலிப்ரேஷன். ஓகே, ஆனால் அது விக்கெட்டா இல்லையா செலிப்ரேஷன் பண்ண பார்த்து வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நல்ல ஒரு பவுலிங். முதல் 2 பால் 6 அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து விக்கெட்டு. பேட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்துருங்களேன். ஓகே டிஜே. மெதுவா அப்படின்ற மாதிரி ஒரு பால். அண்ட் தட் இஸ் பைஸ். 49 ரன் ஆன் போர்டில் இருக்க போகும்போது முதல் 2 பால் 6, அடுத்த பால் விக்கெட், அதுக்கப்புறம் ஒரு பை. அப்போ இந்த பால் என்ன கணக்கில் போக போகுதுன்னு தெரியலையே. மறுபடியும் ஷாட்டு. இன்னொரு 6 பேர் எழுதுங்க. வேற எதுவுமே கிடையாது. ஒன்லி டீலிங் வித் தி 6s. ஓவர் முடிவில் ஸ்கோர் 19. ஆஹா, ஓவரே 19 ரன்னு. இன்னும் 30 ரன் தான் அடிக்கணும். 30 runs needed to win. ஓகே, பவர் பிளே முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்ட் செட்டை மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஓவர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஆக்சுவலாக இந்த ஓவரில் இன்னும் 2 விக்கெட் வந்துச்சுன்னா மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். 49 ரன் டார்கெட் அப்படின்றப்போ டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து ஆட போகிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ காம்ரேட்ஸ் ஆமூர் வர்சஸ் சி ஹாக்ஸ் நெம்மலிக்குப்பம் நியூ. ஸோ 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். ஓகே, வேகமாக வந்துருங்க. ப்ளூ காம்ரேட்ஸ் வர்சஸ் சி ஹாக்ஸ். கேப்டன் கார்த்தி. ஓகே, 2 ஸ்லோவர் பால். 2 பால்லையுமே பீட்டன் ஆயிட்டார் பேட்டர்.
பால் மறுபடியும் இந்த தடவை கரெக்டா கணிச்சு அடிச்சிருக்காரு. எங்க தலைக்கெல்லாம் பின்னாடி போய் விழுந்திருக்குது. அண்ட் அது ஒரு 6 மறுபடியும் வேகமா முடிய பாக்குறாங்கப்பா. கேமரா பண்ணுங்க. ஓகே டிஜே. ரிச்சர்ட் ஓ இந்த மிஸ் இல்லாட்டி இந்த பாலுமே போயிருக்கோம். டாட் பால் அங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் நடக்க போகுது. ஷேர் கேர்ள்ஸ் கேமராமேன் எங்க இருக்கீங்க? Oh my God. உடனடியாக வந்து ரியாஸை பார்க்கும்படி கேள்விக்கும். மறுபடியும் அங்க ஒரு டாட் பால். வாங்கய்யா 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 ரியாஸை பாருங்கய்யா பாருங்கய்யா. ஆஹா ஆஹா அந்த ஒரு 6 மட்டும் இல்ல, அந்த ஒரு உண்மையில தரமான ஒரு ஓவர் ஐயா. பட் ஆனா 6 போயிருச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. ஓவர் முடியல, ஸ்கோர் 25. அதேதான், அந்த ஒரு 6 போறனா மற்றபடி ரொம்ப டீசெண்டான ஒரு ஓவர், ஒன்றும் பண்ண முடியாது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 25. 49 ரன் தான் சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிச்சா ரன் ரேட்டுக்கு நல்லது. நிஜமாலவே நீ அதுக்கு தான் சொல்றியா? ஏனே வேற எதுக்காக தானே இருக்கும்? இந்த டேவை சீக்கிரம் க்ளோஸ் ஆகிறதுக்காக தானே நீ சொல்ற. அருண், அண்ணா ரன் ரேட்டுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லையாப்பா, எல்லாம் நாக் அவுட்ல தானே போயிட்டு இருக்கு. இல்லண்ணே, ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துருச்சுண்ணே. அப்படியா? ஆனா சீக்கிரம் முடிச்சா எல்லாருக்குமே இங்க சேர் கேர்ள்ஸ் முத கொண்டு அம்பையர் முத கொண்டு நமக்கெல்லாம் சந்தோஷம் தான். இல்ல சீரியஸா ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்க இருக்க மேட்ச்க்கான டாஸ்க் நடக்க போகுது. போடுங்க. ப்ளூ காம்ரேட்ஸ் ஆமூர் டீம் கேப்டன் இருக்காங்க அண்ட் சிஆக்ஸ் நெம்மேலிக்குப்பம் கேப்டன் இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ரூல்ஸ் தெரியும்ல ரெண்டு பேருக்கும் உங்களுக்கு? ஸோ ஹெட்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் யார் கேட்க போறீங்க டாஸ்? நீங்க கேட்குறீங்களா? ஓகே, கரெக்டா தான் பேருக்குன்றாங்க. அண்ட் தட் இஸ் a ஸோ dot டாஸ் ball. வந்து ப்ளூ காம்ரேட்ஸ் கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால். இல்ல இது இல்ல. இதெல்லாம் கேளுங்க. இந்த பால் ஒரு வைடு, அதே மாதிரி Heads, பால் it's a call. கிடையாது. ஓகே, Tails it is. Toss win by Seahawks நெம்மேலிக்குப்பம். ஆஹா நல்ல பால். பவுலிங் சூஸ் பண்ணிருக்காரு, வாழ்த்துக்கள். டாஸில் வெற்றி பெற்ற Seahawks நெம்மேலிக்குப்பம் அணியினருக்கு ஒரு வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். இந்த நாளுக்கான 9வது போட்டியின் டாஸ் முடிந்திருக்கின்றது. ஓகே, இந்த ஓவர் சோஃபார் நல்லா போயிட்டு இருக்குதுப்பா. பவுலர் கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டு நல்லா கொஞ்சம் பிரஷரை பில் பண்றாரு. அருண் ஒரே நிமிஷம், சாரி. டாஸ் வெற்றி பெற்றது யார்? காம்ரேட்ஸ், ப்ளூ காம்ரேட்ஸ். நன்றி. பேட்டிங்கா ஃபீல்டிங்கா? சி பேட்டிங்கா ஃபீல்டிங்கான்னு கேட்குறேன். பவுலிங்கா ஃபீல்டிங்கானா? ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க மிஸ்டர் ஆகாஷ் அண்ட் அருண். தட் இஸ் பைஸ் 22 ரன் 14 பால்ல அடிக்கணுமா? எஸ். 14 பால்ல 22 ரன். எஸ். முட்டுக்காடு அணியினர் தூக்கி அடிச்சாரு. ஆறான்னு பார்க்கணும். எஸ் ஆரே. ஐயா டிஜே ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். ஆரே சங்கமாம்ஸ் உன்னோட அந்த ப்ளூ காம்ரேட்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க. பவுலிங்கா ஃபீல்டிங்கா? பவுலிங்கா ஃபீல்டிங்கா? அருமையா கேட்டிருக்கேன். அவரே நன்றி. கன்ஃபியூஸ் இருப்பாங்க. பேட்டிங். ஓகே டன், தேங்க் யூ. இந்த கேள்வியை கேட்டதுக்கு அம்பேர் அங்க திட்டுறாரு பாரு. இந்த கேள்வியை கேட்டதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி. மண்டல் அடிக்கவா? ஓகே, பவுண்டரி. வெல்கம் பவுண்டரி. அங்க ஆகா பால் கீழே போயிருச்சு. எல்லாத்தையும் எப்படி மிஸ் பண்ணுச்சு? என்னங்க பேட்ஸ்மேன் நடந்துகிட்டு வந்துட்டாரு, அம்பையர் லேட்டா அவுட் கொடுக்கறாரு. இல்ல இல்ல அவரே காரணம் தெரியல. ஆஹா பேட்டர் பசி சுத்திட்டாரு. கண்ணு தெரியலையா?
சுத்திட்டாரு கிரீஸ் 2. ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் தட் இஸ் அவுட். அண்ட் அங்கே விக்கெட் இன்னொன்று விழுந்திருக்குது. 6 அடிச்சா நாங்கள் விக்கெட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க நேர்ந்துக்கிட்டாங்க போலயே. ஓவர் முடிவுல ஸ்கோர் 33 இப்போதைக்கு. 33 ஆன் த போர்ட். ஓகே, அடுத்ததா போட வந்திருக்காரு செல்வம் ப்ரோ. அவர்தான் வந்து பவுலிங் போட வந்திருக்கிறாரு. அணிக்கான வெற்றி பாதையை கொண்டு போவாரா, 2 விக்கெட் எடுத்து கொடுப்பாரா அப்படின்ற ஒரு இயக்கத்திலே வந்து என் பக்கத்தில் ஒரு ப்ரோ உட்காந்துருக்காரு. சரண் ப்ரோ வந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு. வேண்டாத தெய்வம் இல்லையா. ஆனா அதுக்கு வாய்ப்பு உங்க வேண்டுதல் கடவுளை தான். லட்டு மாறி போட்டாருங்க பால்ல. லட்டு மாறி தூக்கி அடிச்சா. இங்க ஒரு வேண்டுதல் பாலா போச்சே. ஐயோ நல்ல கேட்ச் விட்டுட்டாரு. நல்ல கவர் பண்ணாரு கீப்பர். டீப் ஸ்கொயர்ல இருக்க ஏன் சொன்னாரு? கத்தனது நானாச்சே. ஓகே, அவரே கிலோமீட்டர் பாவம். ஏன் சொன்னாருன்னு தெரியல. ஓ சங்கமாம்ஸ் வைடு. எஸ், இந்த மேட்ச்ல ஒரு ஹிஸ்டரி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. என்னது? அதை நாங்க சர்ப்ரைஸா வச்சுக்கிறோம். இந்த மேட்ச்ல என்ன காத்துட்டு இருக்கு? ஒரு சர்ப்ரைஸ் ரெக்கார்டு. ஒரு ரெக்கார்டா? எஸ். ஆமா. என்ன ரெக்கார்டு தெரியலையே. அது இப்போதைக்குலாம் சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக. மறுபடியும் சாட்டா. எனி சான்ஸ் ஏதாவது யாராவது பிடிங்க. யாராவது பவுண்டரி 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 பவுண்டரி. பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி அங்க ஒரு பவுண்டரி. இன்னும் 5 ரன் அடிச்சா வின்னு. இது 4 இல்ல 6 கேள்வி. இப்ப செல்வம் ப்ரோ எல்லாத்துக்குமே வந்து செல்வத்தை வாரி வாரி இறக்கிறாரு. உங்ககிட்ட தான் அடிக்கணும். உங்ககிட்ட தான் அடிக்கணும். முடிச்சு விட்டாரு. மேட்ச் முடிச்சிட்டாரு. ஏய் இப்ப அந்த ரெக்கார்ட் சொல்றேன். மேட்ச் சம்மரிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மேட்ச்ல ஒரு ரெக்கார்டு. ஒரு ரன் கூட ஓடாம ஆக மொத்தம் அடிச்சது எல்லாமே பவுண்டரி. மாதிரி ஒரு ரெக்கார்ட். அந்த வகையில ரெக்கார்டா? என்ன மாதிரியான ரெக்கார்ட் இது? ஒரு ரன் கூட ஓடி எடுக்கல. ஒரு ரன் கூட ஓடி எடுக்கல. அடிச்சதெல்லாம் பவுண்டரி. என்ன ரெக்கார்ட்? சூப்பர். உலச்சாச்சி எல்லாம் அடிச்சிருக்கீங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் முட்டுக்காடு எம்ஜிஎம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாக்கு வாங்க. நெக்ஸ்ட் விளையாட போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ காம்ரேட்ஸ்.